மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன விட்டுடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் அன்னைக்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். என்ன விட்டுடு. பணமா? எனக்கா? எனக்கு பணம்லாம் வேணாண்டி. அது என்கிட்ட நிறைய கொட்டி கிடக்கு. அது எனக்கு எதுக்கு? எனக்கு இப்ப தேவையெல்லாம் பேபி நீ மட்டும்தான். பேபி நீ மட்டும்தான் எனக்கு தேவை. நீ மட்டும்தான் எனக்கு தேவை. அதை கொடு, எனக்கும் அது போதும்டி. ப்ளீஸ் என்ன விட்டுடு. நான் உன்னை நம்பிதான் இங்க வந்தேன். எங்க அண்ணாக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்ன போட்டுடுவாங்க. என்ன விட்டுடு. சாவடி சாவு. என்னை எத்தனை இடத்துல அசிங்கப்படுத்திருப்பேன். அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேணும். அதுக்குதான் மண்ணு தின்ற உடம்பு நான் தின்னுறேன். அதுக்கப்புறமா செத்துரு. ரகு ப்ளீஸ் ரகு என்ன விட்டுடு. நான் இனிமே உன்னை இன்சல்ட் பண்ண மாட்டேன். இதுல கேன்சல் பண்ணதுக்கு உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். ப்ளீஸ் ரகு என்ன எதுவும் பண்ணிடாத. காலையா? என் கால நீ விழ போறியா? எனக்கு அதெல்லாம் வேணாம். என் காலெல்லாம் விழ வேணாம். அதுக்கு பதிலா என் மேல விழு. எனக்கு அது போதும். ஏய், நீ என்னதான் அழுது நடிச்சு டிராமா பண்ணாலும் இங்க எதுவுமே நடக்காதுடி. நான் உன்னை சும்மா விடுறதா இல்ல. இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தாண்டி இருக்கேன். இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் பிளான் பண்ணியிருப்பேன். இந்த நாள் இப்ப எனக்கு வந்திருக்கு. இத கையில கிடைச்சத விட்டுடு வேணாம். விட மாட்டேன்டி. நான் இதுக்கப்புறமும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீ ஆளு, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறேன். சரியா? ப்ளீஸ் ரகு வேண்டாம் ரகு விட்டுடு ரகு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு. என் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துற ரகு. என்ன விட்டுடு ரகு. உன்னை விடுறதுக்காகவா இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கேன்? அது எப்படி விடுவேன் பாரு. ஏய், இனி உன்னை விட போறதே இல்லடி. இங்க பார், இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் இனி தினம் தினம் உன்கிட்ட இதை எதிர்பார்ப்பேன். நீ எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கொடுக்க கொடுக்க வைப்பேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன்டி. அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு பொண்ணை ஏமாத்தி இங்க வர வச்சு இப்படி தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. என்ன கேட்ட? ஆம்பளையானா? ஆம்பளையான்னு இப்ப காட்டுறேன்டி நானு. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல காமிச்சிடுறேன். நான் ஆம்பளையா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சிரும்டி. இல்லையா தொடு. என் மேல கையடா. எடா கைய. வேற சுத்தது. எடா கைய. கையடா. என்ன ஏவாடி அடிக்கிறேன்? இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க கூடாதுடி. ஒண்ணு. டேய், நீ எப்பற உள்ள வந்த? டேய், என் மேலையா கைய வைக்கிற? நீ யார் மேல கைய வச்ச? நீ கைய வைப்ப நான் பார்த்துட்டு இருப்பேனா? டேய், இன்னொரு தடவை என் மேல கைய வச்ச என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வைக்கிறேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா. டேய், எங்கடா போனீங்க எல்லாரும்? இங்க வாங்கடா. இவன் எப்படி உள்ள வந்தோம்? உள்ள வந்தது பத்தாவது பெட்ரூம்கார வந்திருக்கான். வாங்கடா. எல்லாரும் உள்ள. நீ என்னதான் காட்டு கத்துனாலும் எவனும் வரமாட்டான்டா. எவனும் உருப்படியா இல்ல. போய் பாரு, எவனுக்கு எங்க எது உடஞ்சிருக்குன்னு பார்த்து ஒட்டவை போட்டா. ஏய், இவ்வளவு பேசுற நீ யாரா இவளுக்கு? இவளுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்ற? ஏய், அவ என் வீட்டு பொண்ணுடா. அடுத்த பொண்ணு மேல கை வச்சாலே நான் சும்மா இருக்க மாட்டேன். என் வீட்டு பொண்ணு மேல கைய வச்சா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானோ ஒண்ணு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என் அண்ணா கிட்ட கூட்டிட்டு போ. எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. என்ன கூட்டிட்டு போ. ஏய், ஒன்னும் இல்ல, பயப்படாத. அத நான் வந்துட்டேன்ல. இனி எந்த பொறுக்கையும் உன் மேல கை வைக்க முடியாது. வைக்கவும் விட மாட்டேன். ஏய், இனி உன் நிழல் கூட இவன் மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சு அன்னைக்கு உன் உடம்புல உயிர் இல்லைன்னு எழுதி வச்சுக்கோ. அவனே, இனி இவ பக்கம் உன் தலை தெரிஞ்சுது, உன் தலை தெரிச்சிடும் பாத்துக்க.
ஏய், எதுக்குடி இங்க வந்த? இப்ப நீ காலேஜில் தானே இருக்கணும். நீ எதுக்கு இங்க வந்தான்னு கேட்குறேன். இவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கலாம். உனக்கு நான் பல தடவை எச்சரிச்சேன், இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கு நான் அத்தனை தடவை வார்ன் பண்ணேன். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கணும் ஆயிருந்தோம். சாருக்கு யாரடி பதில் சொல்றது? அவரால் தாங்கிக்க முடியுமா? சாரி, நான் தெரியாம வந்துட்டேன். எனக்கு இவனை பத்தி தெரியாம நான் இங்க வந்துட்டேன். சாரி. என்ன சொன்ன? தெரியாம வந்துட்டியோ? எவ்வளவு தெரியாம கூட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவானா என்ன? நீ மட்டும் வந்தது பத்தாதுன்னு இவளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கான். ஏய், எதுக்கு வந்த? உண்மைய சொல்லு, எதுக்குடி வந்த? ஐயோ, பாரதி இங்க எதுக்கு வந்தானே இந்த அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது, கண்டிப்பா இந்த அண்ணனால தாங்கிக்கவே முடியாது. அவனுங்க பேசுறத வச்சு இவ எதுக்கு இங்க வந்தானே நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க அக்காவை எப்படியாவது வீட்டை விட்டு தருத்தணும் தானே இவன் பிளான் கேட்டு இங்க வந்திருக்கான். இது மட்டும் விஷ்ணு அண்ணாக்கு தெரிஞ்சது, சத்தியமா இந்த அண்ணனால தாங்கவே முடியாது. ஏய், கேக்குறல, சொல்லுடி, எதுக்குடி இங்க வந்த? இல்ல பாரதி கண்டிப்பா சொன்னா இந்த அண்ணனால தாங்க முடியாது. கண்டிப்பா இந்த அண்ணன் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. பாவம், இவரும் நல்லவர் தான், பாரதியும் நல்லவதான். ஏதோ இப்ப கொஞ்சம் புத்தி தடுமாறி போயிட்டா. அவளை நான் தான் காப்பாத்தணும். நம்ம தான் ஏதாவது பண்ணணும். ஏய், கேக்குறல, வாயில என்னடி வச்சிட்டு இருக்கான்? இப்ப சொல்ல போறியோ? அண்ணா நில்லுங்க. என்னம்மா? அண்ணா, நாங்க தெரியாமலாம் வரல, நாங்க தெரிஞ்சுதானே வந்தோம். என்னது தெரிஞ்சுதான் வந்தீங்களா? ஏய், உங்க ரெண்டு பேருக்கு என்ன புத்தி தடுமாறிடுச்சா என்ன? ஒரு ஆம்பளை பசங்க இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தனியா வந்திருக்கீங்க. கேட்டா தெரிஞ்சுதான் வந்தேன்னு சொல்றீங்க. எதுக்கு வந்தீங்க தெரிஞ்சு? அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் வரலண்ணா. நாளைக்கு எங்க காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குண்ணா. அதுக்கு தேவையான நோட்ஸ் இவன் கிட்ட தான் இருக்கு. இவன் அதுக்கான புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானா. சத்தியமா படிப்பு விஷயத்துக்காக தானே நானும் பாரதி இங்க வந்தோம். அந்த நோட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தோமே. நாங்க இங்க வந்த இடத்துல இவனுங்க தான் எங்க கிட்ட தப்பா நடந்துட்டாங்கண்ணா. சாரிடி, என்னால உன் லைஃப் ஸ்பாயில் ஆக இருந்ததுல. ஆனாலும் இந்த நிமிஷம் கூட நீ என்னை விட்டு கொடுக்காம என்னை காப்பாத்துறேன்னா ரொம்ப தேங்க்ஸ் டி ஸ்ரீ. எனக்கு தெரியும் நான் எதுக்கு இங்க வந்தேன்னு, உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அதை வச்சுக்கிட்ட சொல்லாம என்ன நீ காப்பாத்துறேன்னா தேங்க்ஸ் டி ஸ்ரீ. உன் பேச்சை நான் அப்பவே கேட்டிருக்கணும். உன் பேச்சை நான் அப்பவே கேட்டு அமைதியா வீட்டுக்கு போயிருக்கணும். நான் தான் கொஞ்சம் புத்தி தடுமாறி இங்க வந்துட்டேன். சாரி டி ஸ்ரீ, என்ன மன்னிச்சிடுடி. நோட்ஸ் இருக்கவா? ஏமா, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நோட்ஸ் வாங்கணும்னா கூட யாரையாவது கூட்டிட்டு வரணும். இப்படி ரெண்டு பேர் மட்டும் தனியும் ஆம்பளை பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க? சாரிண்ணா, நாங்க தெரியாம வந்துட்டோம்ண்ணா. வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தது தப்புன்னு நாங்க உணர்ந்தோம்ண்ணா. ஐம் ரியலி சாரிண்ணா. சாரி என்கிட்ட கேட்டு என்னமா பண்ண போறீங்க? இப்ப நான் மட்டும் இங்க வரலாம், உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு தெரியும்ல. ரெண்டு பேரையும் நாசமாக்கி இருப்பானுங்க. ஆமாண்ணா, புரியுது. எங்க வாழ்க்கை கண்டிப்பா நாசமா போயிருக்கோம். நீங்க இந்த நிமிஷம் இங்க வரலாம் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் புரிஞ்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரிம்மா, இங்க நடந்தது எதையும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க, சரியா? யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பா முடியும். எதுவும் சொல்லாதீங்க. இங்க நடந்ததை இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தலை முழுக்கிட்டு வாங்க, போலாம். சரிங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரி இங்க நடந்ததை நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்ண்ணா. நீ வாமா, நான் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டில் விடுறேன். அவளை காலேஜில் விடுறேன். சார் வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. வா, நம்ம போலாம். நிச்சயம், நான் உன் கூடவே வரேன். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எனக்கு பயமா இருக்கு. என்ன சொன்ன? பயமா? யாருக்கு? உனக்கா? உனக்கு எப்படி பயம்லாம் வரும்? நீ திமிர் எடுத்தவளாச்சு, பண திமிர் பிடிச்சவளாச்சு. எங்க இங்க உன் பணத்தை வச்சு உன் மானத்தை காப்பாத்திக்க வேண்டியதுதானே. எதுக்குடி இவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தா? பணத்தை கொடுத்துருந்தா அவன் உன் மானத்தை விட்டுட்டு இருப்பானே, கொடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் போகட்டும். அவன் கூப்பிட்டதும் கண்மூடித்தனமா எப்படி நீ அவன் பின்னாடி வந்தான்? ஏய், அவன் கூப்பிட்டதும் அவன் பின்னாடியே வர்ற அளவுக்கு உனக்கு எங்க தைரியம் வந்தது? கேட்கறோம்ல, சொல்லுடி. அவன் கூப்பிட்டதும் பின்னாடி வர்ற அளவுக்கு உனக்கு எங்க தைரியம் வந்தது?
ஏன் நான் எதுக்கு இப்ப அவளை அடிக்கிறீங்க? விடு ஸ்ரீ, அடிக்கட்டும். நான் பண்ணது தப்பு தானே, அதுக்கு தானே விஜயன் அடிக்கிறான். அடிச்சுக்கோ, நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். சாரி. இனிமேலும் வேற பண்ணுவியா என்ன? இப்ப பண்ணதே பெரிய தப்பு தாண்டி. கொஞ்சம் கூட சாரை பத்தியும் அத்தை மாமா பாட்டின்னு யார பத்தியும் யோசிக்காம இவன் கூப்பிட்டான்னு பின்னாடி வந்திருக்க பாரு. உன்னு கொன்னு புதைச்சிருக்கணும். ஒத்த அறையோட விட்டுருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கா. நானா இருக்க போய் ஒரு அறையோட விட்டுருக்கேன். இந்த இடத்துல சார் இருந்தாரு, அவர் ஒன்று கொன்னு புதைச்சிட்டு தன்னையும் ஏதாவது பண்ணிப்பாரு. சீ, உன்னை மட்டும் இந்த இடத்துல ஆமா அப்படி பண்ணும்போது சார் பார்த்துருந்தாரு, கண்டிப்பா துடிச்சு போயிருப்பாருடி. மன்னிச்சிடு, சாரி. நான் தெரிஞ்சு பண்ணல. இந்த மாதிரிலாம் நடக்கணும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் வேணும்னா மாறல, ஒரு விஷயமா தான் வந்தேன். நான் வந்தது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஏய் சரி சரி, நானும் ஏதோ கோவத்துல கை நீட்டிட்டேன். சாரி, நீ இந்த மாதிரி வந்தது ரொம்ப தப்பு இல்லை. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அடிச்சிட்டேன். இது மட்டும் சாருக்கு தெரிஞ்சா பிரச்சனை எவ்வளோ பெருசாகும்னு உனக்கு தெரியும்ல. அவர் சத்தியமா மனசு உடஞ்சு போயிடுவார்னு உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க வந்திருக்கனா, அதான் அந்த கோவத்துல தான் கை நீட்டிட்டேன். அழாத. சரி விடு, இங்க நடந்தது யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இங்க நடந்தது இங்கேயே மறந்துரு, சரியா? நான் வேணும்லாம் பண்ணல. ஸ்ரீ சொன்ன மாதிரி நோட்ஸ் வாங்க தான் வந்தேனா, அந்த இடத்துல இவனுங்க இப்படி நடந்து பண்ணுங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. நீ என்ன தப்பெல்லாம் நினைக்காதே. என்ன ஏய் லூசு, நான் உன்னை தப்பா நினைச்சேன்னு சொன்னேனோ? நீ ஏன் இங்க வந்தன்னு தான் கேட்டேன். எனக்கு தெரியும் நீ எப்படின்னு, எனக்கு தெரியும். நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல. சரி அழாத. இங்க பாரு, கண்ணை தொடச்சிக்க. நம்ம வீட்டுக்கு போலாம். நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். கண்ணத்தோட கண்ணத்தோடடி. நீ இனிமே என்ன திட்ட மாட்டேன்ல. நான் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன். நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். நீ என்ன திட்டாத. நீ என்ன திட்டுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அது சரி, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் திட்டுறது உனக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு நாள் நீ என்ன திட்டிட்டு இருந்தியே, நான் என்ன சொல்றது? சரி சரி, கண்ணத்தோட கூட்டிட்டு போறேன். திட்டவும் மாட்டேன். என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எனக்கு இப்ப வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். இப்ப சொல்லு, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு. சரி கண்ணை தொடச்சிக்கோ, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரி. நீயும் வாமா, உன்னையும் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறமா நான் இவளை கூட்டிட்டு போறேன். நீங்க வாங்க, நான் போய் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. அப்புறம் இனிமே இந்த பக்கம் வரணும்னு கூட யோசிக்க கூடாது, புரியுதா? இங்க மட்டும் இல்ல, காலேஜ்லயும் அவனுங்க உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணானுங்க என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவனுங்களை என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன், சரியா? இனிமே அவனுங்க உங்க பேச்சுக்கு வர மாட்டானுங்க. அதையும் மீறி வந்தானுங்க தாராளமா எனக்கு கால் பண்ணு. நான் வந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன், சரியா? கண்டிப்பாண்ணா. ஏய் அழுதது போதும், அதான் திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்ரீயை கூட்டிட்டு வா, நான் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஸ்ரீயை கூட்டிட்டு வா. நீ அண்ணா கிட்ட சொல்ல போறியா? சார் கிட்ட மறைக்கிறது ரொம்ப தப்புன்னு எனக்கும் தான் தோணுது. ஆனா இப்ப நான் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா சார் உடஞ்சிருவாரு. அதுக்குன்னு ஒரு நாள் வரும். ஆனா கண்டிப்பா நான் சொல்லுவேன். சத்தியமா அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். தைரியமா இரு. வா. சரி. சரி, நீ ஸ்ரீயை கூட்டிட்டு வா, நான் வண்டி கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. சீக்கிரம் வாங்கம்மா. சரிங்கண்ணா, நீங்க போங்க. நாங்க 2 பேரும் வரோம்ண்ணா, போங்க. என்னங்க டீடைல்ஸ் எல்லாம் ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எதனா டவுட்ஸ்லாம் சொல்லுங்க, அதையும் கிளாரிஃபை பண்ணிடலாம். என்ன சார் இவ்வளோ கிளியராக கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க, இன்னும் எனக்கு டவுட்டா? நத்திங் சார், எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இனி நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டியது மட்டும் தான் வேலை. சார் கையோட உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு தான் வர சொன்னாங்க. நானும் அதுக்கு தயாராக இருக்கேன் சார். ஓகே விஜய், எங்க சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்க சைடில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? ஏன்னா நம்ம 2 சைடும் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் கேட்குறேன். சார் எங்க சைடு ப்ராப்ளம்னா மிஸ்டர் ஜெகநாதன் மட்டும் தான் சார் ப்ராப்ளம். அந்த ஜிஜே என்டர்பிரைசஸ் ப்ரொப்ரைட்டர் மட்டும் தான் சார் எங்களுக்கு ப்ராப்ளம். நாங்கள் அவர்கிட்ட நஷ்டீடு கேட்டு கேஸ் போட்டிருக்கோம். ஸோ அவர் எங்களுக்கு நஷ்டீடு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரால் எங்களுக்கு பல கோடி லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட நாங்கள் நஷ்டீடு கேட்டு கேஸ் போட்டிருக்கோம். மற்றபடி எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை சார். புரியுது விஜய்.
ஆனா அதுக்கு நீங்க அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிருக்கலாம்ல. இதுக்கு கோர்ட் வரைக்கும் போகணுமா என்ன? சார், நாங்க நிறைய டைம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டோம். இது விஷயமா பேசணும்னு சொல்லியாச்சு. பட் அவரும் சரி அவர் சன்னும் சரி எங்களுக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நாங்க ஏதாவது ஃபைட் பண்ண போறோம்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நாங்க சால்வா பேசிட்டு போகலாமே தான் நாங்களும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். பட் அவங்க எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. புரியுது விஜய். ஓகே பாருங்க, ப்ராப்ளம் பெருசாகாம எவ்வளவு சீக்கிரம் குயிக்கா ஈஸியா முடிக்க முடியும்னு பாருங்க. ஏன்னா நானும் அவர் போல ஒரு பிசினஸ் மேன் தான். ஸோ அவரோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும். அதுக்காக சொல்றேன், ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாகாம பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஷியோர் சார். எங்க ப்ரொப்ரைட்டர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சார், இந்த ப்ராப்ளம் எந்த அளவுல போகுதுன்னு பார்ப்போம். ஓகே விஜய் பாருங்க. அப்புறம் இதுல எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இல்லைல்ல? உங்க ஆர்டர் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாமா? சார் நத்திங். சார் ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு டைமுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ண மட்டும் போதும் சார். நீங்க டைமுக்கு பிஃபோராகவே சப்ளை பண்ணிடுறீங்க தான். இருந்தாலும் நான் சொல்லிக்கணும்னு பார்க்குறேன், அவ்வளோதான். எனக்கு டைமுக்கு மட்டும் ப்ராடக்ட் சப்ளை பண்ணிடுங்க சார். ஷியோர் விஜய், கண்டிப்பா உங்களுக்கு டைமுக்கு பிஃபோராகவே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஓகே சார். ஓகே விஜய், அப்போ எந்த டவுட்ஸும் இல்லை இல்லையா? ஆமாம் சார், எந்த டவுட்ஸும் இல்லை. ஓகே சார், நான் கிளம்பட்டுமா? ஷியோர், தாராளமாக கிளம்புங்க. அப்புறம் விஜய், அஃபிஷியலாக பேச வேண்டியது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு பேசியாச்சு. எனக்கு உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். பேசலாமா? அர்ஜுன் சார், என்கிட்ட பர்சனலாவா? சொல்லுங்க சார், என்னன்னு சொல்லுங்க சார். ஆமாம் விஜய், உங்ககிட்ட தான் பர்சனலாக பேசணும். பர்சனலாக பேசணும். ஃபேக்ட்ரிக்குள்ளே பேச வேணாம்னு பார்க்குறேன். நீங்கள் ஈவினிங் போல வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கா? உங்கள் வீட்டுக்கா சார்? சார் அது ஏன் விஜய், எங்கள் வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா என்ன? ஐயோ என்ன சார் இப்படி கேட்டீங்க? உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் தான் சார். நான் போய் வரமாட்டேன்னு சொல்லுவேன்னா என்ன? அப்புறம் என்ன விஜய், வீட்டுக்கு வந்துருங்க. ஷார்ப்பாக 7 o'clock வந்துருங்க. ஓகேவா சார்? ஆல்ரெடி உங்களுக்கு லொகேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வந்தீங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 7 மணிக்கு ஷார்ப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. விஜய், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பாக வந்துருங்க. பர்சனலாக நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக வந்துருங்க. ஷியோர் சார், கண்டிப்பாக வரேன் சார். நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக வரேன் சார். ஓகே விஜய். விஜய், ஏன் அப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா சார்? உங்கள் நினப்பில் தான் இருக்கா. எப்பவுமே உங்களோட நினப்பில் மட்டும்தான் இருக்கா சார் அவ. விஜய், அவள் நல்லா இருக்காளா மட்டும்தான் நான் கேட்டேன். யார் நினப்பில் இருக்கான்னு நான் கேட்கல. ஓகே, நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, நம்ம மற்றதை பேசுவோம். எனக்காக என் பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் போகணும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே சார், கண்டிப்பாக 7 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் சார். வரேன் சார். ஓகே விஜய், நானே கிளம்புறேன். எனக்கும் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அப்புறம் பிரியாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நமக்கும் டைம் ஆகுது, கிளம்புவோம். குல்ஃபிக்கும் என்னால் முடிஞ்சிருக்கோம்ல? சாரிடி குல்ஃபி, என்னால் ஒன்று பிக்கப் பண்ண முடியல. என் மேலே உனக்கு எந்த கோவமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னை புரிஞ்சுக்கொடி. ஐம் ரியலி சாரி. என்னால் உனக்காக இந்த சின்ன விஷயம் கூட பண்ண முடியல. ஆனால் நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற. உண்மையாகவே நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தான். என்ன விச்சு கால் பண்ணோம்? ஏதோ பர்சனல் வேலையா வெளியில் போகணும்னு சொன்னோம், போயிட்டு வந்துட்டானா? அதுக்குள்ளே கால் பண்ணுறோம். நீ என்னன்னு கேட்போம். ஹலோ விச்சு, சொல்லு விச்சு. ஏதோ பர்சனல் வேலையா வெளியே போகணும்னு சொன்னேன், அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? ஆமாம் சார், பர்சனல் வேலையாக தான் வெளியில் வந்தேன், முடிச்சிட்டேன் சார். சார், நான் இங்கே பாரதி காலேஜ் கிட்ட தான் இருக்கேன். காலேஜ் விட்டுட்டாங்க போல இருக்கு சார். நான் பாரதியை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணவா சார்? என்ன ஏதோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ட்ராப் பண்ணடான்னு சொன்னாலே ரொம்ப தயங்குவான். இன்னைக்கு அவனே காலேஜ் பக்கம் தான் இருக்கு, கூட்டிகிட்டு போவான்னு கேட்கான். எதுவும் சரியில்லையே, என்னன்னு பார்ப்போம். விச்சு, நீ பாரதி காலேஜ் கிட்ட போகிறது அளவுக்கு அப்படி என்ன அங்கே உனக்கு பர்சனல் வேலை? அது வந்து சார், ஒன்றும் இல்லை சார். இங்கே ஒரு ஃபுட் டெலிவரிக்காக வந்தேன். பாரதி காலேஜ் பக்கத்தில் தான் அந்த அட்ரஸு. நான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது பார்த்தா காலேஜ் விட்டுட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் ஆமாம், அதான் சீக்கிரம் விட்டுட்டு இருக்காங்க போல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க. பாரதி ரொம்ப நேரமாக காலேஜ் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம். அதான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன், அதுக்கு தான் கேட்டேன். வேற எதுவும் இல்லை சார். இந்த விஷயம் நீ பேசுறதுலே தெரியுது, ரொம்ப தடுமாற்றம் வருது உன் பேச்சில். அதுலேயே தெரியுது நீ சொல்றது பொய் கலந்த உண்மை. என்னமோ நடக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரி, இவன் போய் பாரதியை கூட்டிட்டு வரட்டும். இன்னைக்கு ஒரு நாளாவது குல்ஃபி நம்ம கூட்டிட்டு போவோம். நம்ம போனா அவன் கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆகும். ஓகே விச்சு, நீ காலேஜ் பக்கத்துல தான் இருக்கேனா, நீ கூட்டிட்டு போ. நான் பாரதிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், உன் கூட வர சொல்றேன். நீ பாரதியை கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் நீலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன், சரியா? சரிங்க சார், நான் போய் பாரதியை கூப்பிடுறேன், நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கானே, என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே. டேய் விச்சு,
அர்ஜுன் கண்ணுல இருந்து எதுவும் தப்பாது, குடிக்கிறேன். ஓகே, அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. அடிய குல்ஃபி, காலையில உன்னை ஃபீல் பண்ண வச்சுட்டேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இதோ நீ இப்போ வர பிக்கப் பண்ண வரேன்டி, வாயாடி. ஏய் அர்ஜுன், வந்துட்டியாடா? என்னடா ஒரு நாள் முழுக்க ஆளை காணமே நினைச்சேன். எப்படியா அந்த ஒரு நாள் மட்டும் என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கேன், அப்படிதானே? சரி, அப்படிலாம் தப்பு கணக்கு போட்டுறாத. பாத்ரூம் சீன் எல்லாம் நானும் பார்த்தேன்னா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ரொமான்ஸ் தாறுமாறா போயிட்டு இருந்துதான் நடுவுல வந்து நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே, சிவ பூஜைல கரடி மாதிரின்னு தான் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்டா. அட போவி, அப்போ அங்கேயும் விட்டு வைக்கலாம், அப்படிதானே? என்னடா வளர்ற? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ தானா நான் தான் நீ. நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன்டி. இப்போ முடியலடா டே. ஆமாண்டா, என்னால கூட தான் முடியல. காலையிலேயே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. யார்கிட்ட கேளு, எனக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்துருச்சு. எனக்கு அவளை பிடிக்கல, அவளுக்கும் என்ன பிடிக்கல. நாங்க 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கிறோம்னு சொல்லிட்டு காலையில ஒரு அல்சாட்டியம் பண்ணீங்க பாருங்க பாத்ரூம்ல. எப்போ 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 பார்க்கணுமே. டேய், பிடிச்சி கல்யாணம் பண்ணவங்க கூட இந்த அளவுக்கு காலையிலேயே ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்கடா. ஆனா நீங்க 2 பேரும் பண்ணீங்க பாரு. அவ உன் மேல இருக்கிற சோப்பு நோரிய தட்டி விடுறதும், நீ அவ மேல இருக்கிற சோப்பு நோரிய தட்டி விடுறதும், ஏமா 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 பார்க்க எனக்கு 2 கண்ணு போதில் பாத்துக்கீங்க. டேய் என்ன விட்டா நீ ரொம்ப கற்பனை போயிட்டே இருக்க. அதுக்கு பேரு ரொமான்ஸா என்ன? அதெல்லாம் ஒன்றும் ரொமான்ஸ்லாம் இல்ல. நான் டவல் கேட்டேன், கொடுக்கறதுக்காக உள்ள வந்தவன் மொத்த சோப்பு நோரையும் என் மேல தெளிச்சு விட்டுட்டான். அதுக்குதான் அவ தொடச்சு விட்டான், அவ்வளவுதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க ஒன்றும் ரொமான்ஸும் இல்ல, ஒன்றும் இல்ல. சரிடா, நீ சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன். ஆமா, அங்க ரொமான்ஸ் இல்லதான். அவ தெளிச்சு விட்ட நுரைய அவ தொடக்க வச்சுட்டேன். ஆமா, நீ எதுக்காக அவளுக்கு தொடச்சு விட்ட? அது அது வந்து அவ பாவம்ல, எனக்காக எனக்கு எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு எதுவும் பண்ணலன்னா எப்படி? அதனாலதான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நான் தொடச்சு விட்டேன். மற்றபடி எதுவும் இல்லடா. ஃப்ரெண்ட்லியா? ஓ ரைட் ரைட் ரைட். எப்படி ஃப்ரெண்ட்லியா தான் இடுப்புல இருக்கிற நுரைய உன் கையால தொட்டு குடிச்சு. ஐயோ, எனக்கு சொல்லவே முடியலையே. ஆமா, உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றதோ? டேய், டைம் ஆகுது, அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருக்கும். நான் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். உன் கூட நின்றுட்டு இருந்தேன், எனக்கு இங்கேயே டைம் போயிடும். போடா, நான் கிளம்புறேன். டேய் டேய், எங்கடா ஓடுற? டேய் போடா, நான் வேற வரமாட்டேன்னு நினைச்சிட்டு அவ ஆட்டோ வீட்டுல போயிட்டானா என்ன பண்றது? நான் போறேன். என்னடி பாக்குற? இவெல்லாம் நம்மள கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாலேன்னு தான் பாக்குறேன். இல்லடி, நிறுத்தடி. என் பேரு கூட இனிமே சொல்லாதடி. ஃப்ரெண்டுன்னு உனக்காக எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் மானத்தையும் வாங்க பார்த்துட்டேன்னா, ஏய் நீ எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுடி. உனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தாலும் நாளைக்கு அந்த அசால்ட்டை மூடி மறைச்சிடுவீங்க. மூடி மறைச்சிட்டு எப்போ போல நார்மல் லைஃப் வாழ்வீங்கடி. ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது. ரொம்ப ஏழப்பட்டவங்கடி நாங்களாம். இன்னைக்கு எனக்கு மட்டும் இங்க ஏதாவது ஒண்ணு கிடக்கவும் ஆகி இருந்தது. நான் மட்டும் இல்ல, நான் என் அம்மா அப்பா என் தம்பின்னு எல்லாரும் மொத்தமா விஷத்தை குடிச்சிட்டு போய் சேர்ந்துருப்போண்டி. அப்படிதான் இன்னைக்கு நீ என்ன பண்ண நினைச்சிருந்த. சாரிடி, என்ன மன்னிச்சிருடி. என்ன தப்பா நினைக்காது. நீ எவ்வளவு சொன்னதான் நான் தான் கேட்காம புத்தி தடு மாதிரி இங்க வந்துட்டேன். மன்னிச்சிருடி. என்னால உனக்கு எதுவும் ஆகிருக்க கூடாதுன்னு நான் ரொம்ப துடிச்சு போனேன்டி. உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஏதோ ஆகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு நான் வந்துட்டாரு. அவர் மட்டும் வரல, நாளைக்கு நீ என் பொண்ணத்தை தான் நீ பாத்திருப்ப. அம்மா, விச்சு எப்படி இங்க வந்தா? விச்சுக்கு எப்படி நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சது? நம்ம இங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சவன அந்த அண்ணன் வரல. அந்த அண்ணன் இங்க வந்த விஷயமே வேற. என்ன பேபி, பக்கத்துல வரேன், தள்ளி தள்ளி போறேன். ஏய் என்ன ஸ்ரீ, இதெல்லாம் நமக்குள்ள சகஜம். இன்னமும் புதுசா நடக்கிற மாதிரி நீ இப்படி தள்ளி தள்ளி போறேன். போறேன் போக்கு. ஏண்டா இப்படி எல்லாம் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட பேசுறமேனு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கமா எனக்கா? இப்ப துப்புன பத்தியா, இந்த மாதிரி பாலா பொண்ணுங்க துப்பிட்டாளுங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா எப்படி? அதுக்கப்புறம் உள்ளத அடைய முடியுமா என்ன? நீ துப்பிட்டேங்கிறதுக்காக விட்டுட்டா போக முடியும்? சரி சரி, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. ஏய், பக்கத்துல வந்த உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க. போடா. கோட்டை விடுவியா? எப்படி? ஓ, இந்த சொல்லுவாங்களே, பத்து நீ பார்த்ததும் பச்சை மரம் பத்துக்கிட்டு எரியும்னு, அப்படியா? எங்க எனக்கு கீழ இருந்து மேல ஒரு வாட்டி பாரு. ஏய் என்னடி சும்மா வேலையாடிக்கிட்ட? இங்க பாரு,
இப்படியே நம்ம எவ்வளவு நேரம் ஹாலில் விளையாடுறது? சொன்னா கேளு. பார்த்தல உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவன் ரகு அழகா பெட்ரூமுக்கு போயிட்டான். நம்ம தான் இன்னமும் ஹாலில் விளையாடிட்டு இருக்கோம். சொன்னா கேளு, ரொம்ப பிகு பண்ணாத. வா நம்ம பெட்ரூமுக்கு போலாம், வாடி. அடச்சி, இப்படியெல்லாம் பேச உனக்கு அசிங்கமா இல்ல? டேய், பாரதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவளுக்கு ஏதோ ஆகாத வரைக்கும் நீங்க எல்லாம் தப்பிச்சிங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சு, அவங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களை மொத்தமா கூண்டோட போட்டு கொளுத்தி வர பாத்துக்க. ஐயோ பயந்துட்டேம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா, பாரதி ஜூஸ் குடிச்சா அவன் மயக்கமாயிட்டான். அவளை தூக்கிட்டு என் ஃப்ரெண்டு உள்ள போயிட்டான். நீ தானே ஜூஸ் குடிச்ச, ஆனா ஏன் இன்னும் மயங்காமலே இருக்க? நீங்க இந்த மாதிரி எச்ச வேலை ஏதாவது பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன்டா. நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால அவ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனா இப்பவும் சொல்றேன், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நீங்க சத்தியமா உயிரோட இருக்க மாட்டீங்க. ஒழுங்கு மரியாதை இப்பவே அவளை விட்டுருங்க, இல்ல உங்க உயிர் குத்திரவாதம் கிடையாது பாத்துக்க. என்னடி ரொம்ப ஓவரா பில்டப் போட்டுட்டு இருக்கான்? ஏய், அப்படி யாரடி அவங்க அண்ணன்? என்ன புட்டிங்கிருவானா என்ன? வந்து புடுங்கட்டும், அவன் புடுங்கும் போது புடுங்கட்டும். இப்ப நாங்க புடுங்குறோம்டி. டேய் போடா, பக்கத்துல வராத. பக்கத்துல மட்டும் வந்து நான் உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க. போயிடுடா. ஐயோ என் ஸ்ரீ பேபி, என்ன கொல்ல பேபி. உன் கை என் மேல படாதன்னு தானே ஏங்கிட்டு இருக்கேன். நீ தான் தொடவே மாட்டேங்கிற. என்ன தொடு பேபி, அதுக்குதான் வெயிட்டிங்க. தொடுடி. எவன் வந்து தெரியல, சிவ பூஜையில காராடி மாதிரி. யார் அது? சார், ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் சார். ஃபுட்டா? அதை வாசல்லே வச்சுட்டு நீங்க போங்க. இது நல்ல சந்தர்ப்பம். இவனுங்களும் வந்தவர்கிட்ட மாட்டி விட்டே ஆகணும். வந்தவராது எங்களை காப்பாத்துறாரான்னு பார்ப்போம். பாரதி வேற என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளை என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. பயமா இருக்கே. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப நம்ம கத்தி கூச்சல் போட்டா கண்டிப்பா அந்த டெலிவரி அண்ணா உள்ள வருவாங்க. சார் என்ன சார், ஃபுட்டை வெளியில வச்சுட்டு போக சொல்றீங்க? பரவாயில்லைங்களா? டேய் சொல்றேன்ல, நீ வச்சுட்டு கிளம்பு. உனக்கு ஜிபேல கேஷ் சென்ட் பண்ணியாச்சுல, நீ கிளம்பலாம், கிளம்பு. ஓகே சார். அப்புறம் ஃபுட்டுக்கு எதுனா எங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது, பாத்துக்கோங்க. டேய் அதெல்லாம் எதுவும் வராது, வச்சுட்டு போ. போனா போ. என்ன ஆச்சு இந்த ஆளுக்குன்னு தெரியலையே, இப்படி நாய் மாதிரி குலைக்கிறான். அண்ணா அண்ணா எங்களை காப்பாத்துங்கண்ணா. அண்ணா நாங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோண்ணா, போகாதீங்கண்ணா. அண்ணா காப்பாத்துங்கண்ணா. ஏய் என்னடி, எவனாவது வந்து உங்களை காப்பாற்ற நினைச்சிட்டு இருக்கியா? எவனாலையும் உள்ள வர முடியாது. என்ன நீ கத்தி கூச்சல் போட்டா தேர்வுல போறவங்க வந்து காப்பாத்திடுவானா? அண்ணா ப்ளீஸ் போகாதீங்கண்ணா. அண்ணா காப்பாத்துங்கண்ணா. இங்க உள்ள 2 பேர் மாட்டிட்டு இருக்கோண்ணா. அண்ணா இவனுங்க எங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்க. அண்ணா தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கண்ணா. என்னது, உள்ள 2 பொண்ணுங்க இருக்காங்களா? இன்னமும் தப்பா இருக்கு. அதனாலதான் இவனுங்க ஃபுட்டை வெளியில வச்சுட்டு போக சொல்றானுங்க. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏய் ஓய மூட பரியா இல்லையா? அண்ணா ப்ளீஸ் காப்பாத்துங்கண்ணா, போகாதீங்கண்ணா. அப்படியெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டடி ஒண்ணு. ஏய் நீமலைய கை வச்சுட்டு பிரச்சி பாய மூடு. போருக்கு பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறேன், உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? அம்மா நீனு பாரதி கூட படிக்கிற பொண்ணு தானே, நீ எப்படி இங்க? நான் மட்டும் இல்லைண்ணா, பாரதி உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காண்ணா. என்ன பாரதி உள்ள இருக்காளா? என்னம்மா சொல்றான்? ஆமாண்ணா, இவனுங்க எங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறானுங்கண்ணா. பாரதி கிட்ட தப்பா நடந்துக்கதானே உள்ள போயிருக்கான். பாரதிக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணா. சீக்கிரம் போங்கண்ணா, பாரதி போய் காப்பாத்துங்கண்ணா. அவனு எந்த ரூம்ல இருக்கான்? இந்த பெட்ரூம்ல தானே இருக்காங்க. இவனை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய் நில்லு, எங்க போற? நீ போனதும் உன்னை விட்டு வேணா? ஓ உனக்கு கொடுக்காம போறேன்னா, உனக்கு கொடுத்துட்டு அப்புறமா உள்ள இருக்க உனக்கு போய் இன்னும் பலமா கொடுக்குறேன் உங்களை. அப்படிதான் விஷ்ணு அண்ணா நம்ம இருக்கிற இடத்துக்கு எதாச்சியா வந்தாரு. அந்த அண்ணன் மட்டும் தெய்வம் மாதிரி வாழலாம். இன்னைக்கு உன் நிலைமை ஏன் நிலைமையும் சொல்ல முடியாத நிலைமையா இருக்கும். சாரி டி ஸ்ரீ, நான் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்டி. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணது கூட நான் மன்னிச்சிருவேன்டி. ஆனா நீங்க வந்ததுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையில இன்னும் கோவம் அதிகமாகுது. ஏண்டி விஷ்ணு பார்த்தல, விஷ்ணு அண்ணா எவ்வளவு நாள் அவரோட அக்காவை எப்படியாவது வீட்டை விட்டு திறத்தணும்னு இந்த கேடு கட்டவன் கிட்ட ஐடியா கேட்டுட்டு வந்திருக்க பத்தியா? உன்னெல்லாம் உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இங்க யாருமே கிடையாதுடி. என்ன மேடம், உங்க ஆள் வருவாரா? உங்க ஆள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாரா? நல்ல வேலை குல்ஃபி போகல, இங்கதான் இருக்கான். இவன் போயிட போறாளான்ட்டு ரொம்ப அர்ஜென்ட்டா வந்தேன். பரவாயில்ல, ஸ்கூல்ல தான் இருக்கான். ஆமா அவங்க இப்ப என்னமோ கேட்டாங்க, அதுக்கு மேடம் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏய் என்னடி ஆளை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லாத. அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு,
அதனால அவர் இன்னைக்கு என்ன பிக்கப் பண்ண வர மாட்டாரு. அவருக்கு மீட்டிங்லாம் நிறைய இருக்கு. அவர் அதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பிக்கப் பண்ணதுக்கு வருவாரா? நான் போக தெரியாதா எனக்கு? அதெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். பாருடா, ஆத்துக்காரரை சொன்னதும் மேடம்க்கு அப்படியே பொத்துக்கிட்டு வருது. ஏய், நான் உன்னை தப்பாலாம் சொல்லலடி. உங்க ஆளு உன்னை பிக்கப் பண்ண வருவாரான்னு தான் கேட்டேன். அதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷனா? போடி, ரொம்ப தான் கிண்டல் பண்ற. சரி சரி, வா நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமா இல்ல கிளம்புறியா? நான் வெயிட் பண்ணணும். ஏன் ஆள் வருவாரு என்ன பிக்கப் பண்றதுக்கு? இத்தனை நாள் உன் ஆள் வந்தாருன்னு என்னை கழட்டி விட்டுட்டு தானே போனேன். இப்போ மட்டும் மேடம் ஏன் கூட வந்துட்டாங்க, கிளம்பலாமான்னு கேட்டு. செல்ஃபிஷ் போடி, சுயநலவாதிடி நீனு. ஏய் ஏய், அப்படிதான் சொல்லாதடி. நீ வருவேன்ற தைரியத்துல தான் நான் இன்னைக்கு பஸ்ல போலான்னு நினைச்சேன். நீ என்னடி இன்னைக்கு உன் ஆள் வருவாருன்னு சொல்ற? ஏய், அவருக்கு ஃபோன் பண்ணி வராதீங்க சொல்லிடு. நான் என் ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொல்லிடி. பாரு, இந்த அம்மா மட்டும் அவங்க ஆள் கூட கார்ல சொகுசா போவாங்களாமா. நான் என் ஆள் கூட பைக்ல போலான்னு பார்த்தா அவர் வரக்கூடாதாமா. ஓடி, பஸ்ஸில் ஃபுட்போர்டு தொங்கிட்டே போ, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். இத்தனை நாள் என்னை கலட்டி விட்டுட்டு உன் ஆள் கூட கார்ல சொகுசா போனல, இப்ப என்ன ஃப்ரெண்டு பின்னாடி ஓடி வர? ஓடி. ஏய் ஜெனி ஜெனி, நீ நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, நீ செல்ல ஃப்ரெண்ட் இல்ல. ஏய், நான் உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன்டி. நல்லா பொண்ணல, என் கூட இன்னைக்கு பஸ்ல வாடி. என்னால தானியே போக முடியாதுடி, பயமா இருக்கு. நீ வாடி. என்னன்னு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும்? அது சரி. ஏண்டி, உனக்கு பாதுகாப்புக்காக அவங்க வரணும்னு அவங்களுக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன். உன் வாயெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் நினைச்சேன். ஊர்ல எல்லார்கிட்டையும் இந்த வாய் தான் போல இருக்கேன். ஆடி குல்ஃபி, நான் ஒரு நாள் வரலன்னொன்னு யார் யார்கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்கா. உச்சோ பாவண்டி நீனு. நிலா மேடம், நீங்க எனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தர வேணாம். உங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆள் வந்துட்டாங்க. அங்க பாருங்க, ஆள் வந்துட்டாங்களா? ஏன் வேண்டி அவன்? பார்த்து பேசுடி, மரியாதை கொஞ்சம் ரொம்ப தேற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்து பேசு. திரும்பி பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் இப்படிதானே பேசுவேன். ஏன் அவன் எனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தராவன்? அவன ஐயோ சாரு, இவர் எப்போ வந்தாரு? என்ன சொன்ன? எவன் சார்? அது எவர் அவரு? அப்படி கேட்டேன் சார். நீங்க தூரமா இருந்தீங்களா, அது உங்க காதுல தப்பு தப்பா விழுந்துச்சு போல சார். இது தூரம்? ஆமா ஆமா, உனக்கு எனக்கும் 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, அப்படிதானே? சார், நீங்க என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க பாரதியை கூப்பிடதானே சார் போறேன்னு சொன்னீங்க. நீங்க என்ன திடீர்னு ஸ்கூல் பக்கம் வந்திருக்கீங்க? ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா சார்? எதனா கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்களா சார்? அடிப்பாவி, ஆனாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்திடி. என்ன கிட்ட? ஆமா ஆமா, நான் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க போறேன். எனக்கு பாடம் எடுக்க நீ ரெடியா இருக்கியா? ஏய், இங்க வாடி. வரமாட்டேன். வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன். நீ வரலன்னா நான் அங்க வர வேண்டியது இருக்கும். வரவா? அடிப்பாவி, என்ன ஆள் கூட போகாதன்னு சொல்லிட்டு அவன் ஆளை பார்த்ததும் எப்படி கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு நிக்கிறான். அடி, இதெல்லாம் ரொம்ப மோசம் பாத்துக்க. சார், அதான் நான் வந்துட்டேன்ல சார். என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ முன்னாடி வேணாம் சார், இல்லைன்னா அவ என்ன வச்சு செய்வா சார். அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கடி ஸ்கூலுக்கு எதுக்கு வருவேன்னு உனக்கு தெரியாது? என்ன கிட்ட ஸ்கூலுக்கு படிக்க வந்தனா? ஆமா, படிக்க இல்ல, பிடிக்க வந்தேன். பிடிக்கிட்டா? ஐயோ ஐயோ சார் சார் சார், நான் சொன்னேன்ல சார். ஆமா ஆமா, நான் கூட கேட்டேன்ல. நீ எப்படி ஸ்கூலுக்கு படிக்க வந்தனா? ஆமா, படிக்க தாண்டி வந்தேன். படிக்கிறது கூட சேர்த்து பிடிக்கவும் வந்திருக்கேன். அதான் சார். ஆமா, என்ன நடக்குது? ரெண்டு பேருக்கு இது ஸ்கூலு ஞாபகம் இருக்கா இல்லையா? இவங்களை இப்படியே விட்டா வேற எங்க போயிடுவாங்க போல இருக்கே. நீலா, ஹே நீலா. ஐயோ கூப்பிடறாளே கூப்பிடறாளே, என்னடி? ஐயோ சார். ஏ நீலா, என்னடி ஆச்சு உனக்கு? திடீர்னு என்னமோ மாதிரிலாம் கத்துற, எனக்கு பயமா இருக்குடி. அது வந்து அது ஒண்ணும் இல்லடி. அது ஸ்கூல்ல பாட்டு கிளாஸ் சேரலான்னு இருந்தேன்ல, நான் கூட உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதுக்குதான் பாட்டு கிளாஸ் சேர்ந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. பாட்டு கிளாஸா? என்ன இது வளருது? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ சார். என்ன குரல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது? என்னடி?
சார் ரொம்ப தப்பு சார், இது ஸ்கூல் சார். ஏன் சார்? ஏய், எனக்கு இது ஸ்கூல்னு தெரியாதா? நான் ஸ்கூல்ல எதுவும் பண்ணலையே. நான் ஸ்கூல்ல ஏதாவது பண்ணாதானே தப்பு. நான் பண்றது வேற. சார் ஸ்கூல்ல வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார், தப்பு சார். அதான் சார் சொன்னேன் உங்களுக்கு குட் ஹேபிட் வேணும்ல சார். ஓ ஆமாம்மா, கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். அப்போ வா, கார்ல ஏறு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். வா. ஐயோ சார், வீட்டுக்கு போயும் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. ஏய், யார் சொன்னா? சரி, வள வளன்னு பேசிட்டு இருக்காத. வா கிளம்பலாம், டைம் ஆகுதுல்ல. சார் நீங்க தான் இன்னைக்கு என்ன கூப்பிட்டு போக வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு மட்டும் தான். இனிமே கூப்பிடவும் வர மாட்டேன், கூட்டிட்டு வந்து விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. பாரதி தானே பிக்கப் பண்றேன்னு சொன்னீங்க, இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க. பாரதி போய் கூப்பிட வேண்டியதானே சார். நீங்க போங்க சார், நான் என் ஃப்ரெண்ட் நிக்கிறேன், அவ கூட நான் பஸ்ல வந்துக்கிறேன், நீங்க போங்க சார். ஏய், பாரதியில கூட்டிட்டு வர ஆள் அனுப்பியாச்சு, உன்னை கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். வா போலாம். ஆள் அனுப்பியாச்சா? ஆமா, பாரதியை கூட்டிட்டு வர ஏன் சார் அனுப்புறீங்க சார்? இதெல்லாம் கெட்ட பழக்கம் சார், மத்தவங்களெல்லாம் நம்பி பாரதியை விடாதீங்க சார், அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நீங்களே உங்க கைக்குள்ளே வச்சுக்கோங்க சார், அதான் சார் கரெக்ட். நேத்தே பாத்தீங்களா, பாரதி என்னென்னமோ பண்ண நினைச்சிருந்தா, அதெல்லாம் வேணாம் சார். நான் என்ன சார் சின்ன பிள்ளையா? நான் கரெக்டா வீட்டு வந்து சேர்ந்துவேன் சார். நீங்க போய் அவளை கூப்பிடுங்க சார், அவ தான் சார் சின்ன பிள்ளை. ஏய், அதெல்லாம் நம்பிக்கையான ஆளை தான் அனுப்பியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா, அந்த ஆளை நம்பி பாரதி கண்டிப்பா விடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உன்னை நம்பிதான் தனியா விட முடியல. வா போலாம். ஐயோ சார், நீங்க என்ன முட்டாளா? என்ன 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 சொன்ன? அது ஐயோ ஐயோ, எனக்கு என் வாய் தான் ஏழ்ற சார். இப்ப சொன்ன வார்த்தை நான் சொல்லல சார், யாரோ என் வாயை ஹேக் பண்ணிட்டாங்க சார், அதான் அப்படி ஏதோ வருது சார், தப்பா நினைக்காதீங்க சார். இங்க பாருங்க சார், பாரதி கூட்டிட்டு வரதுக்குலாம் யாரையும் விடாதீங்க சார், யாரையும் எனக்கு நம்ப முடியாது பாத்துக்கோங்க. நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க, நீங்களே கூட்டிட்டு போய் விடுங்க சார், அதான் நல்லது. காலையில நல்லதுன்னு சரி யோசிச்சீங்க, இப்ப அதுக்குள்ள ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? ஏய், ரொம்ப பேசுறடி. வர ஒருத்தருக்கு அந்த ஒருத்தரை குடிச்சு படிச்சிடலாமனு இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் நான் நம்பிக்கையான ஆளை தான் அனுப்பியிருக்கேன். ஆள் யாருன்னு சொன்னா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமா சார், நீங்க நம்பிக்கையானவனை தான் அனுப்பியிருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அமைதி பாடி. அடிப்பீங்களா? அதையும் முதல்ல பிடிச்சா? ஐயோ, இவர் வர சரியில்லை சார். இங்க பாரு, மறுபடியும் ஏதாவது பேசுனேன், ஸ்கூல்னு பார்க்க மாட்டேன், உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், கடிச்சிடும். கடிச்சிட்டுமா? ஜெனி, நான் கிளம்புறேன்டி, எங்க வீட்டுக்கு போறேன். என்ன கூப்பிடுறதுக்காக சார் வந்திருக்காரு, நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? ஆடி போவி துரோகி, இப்ப நீ என்ன சொன்ன? உங்க ஆளை வர வேணான்னு சொல்லு, நீ என்னாலும் சேர்ந்து பஸ்ல போலான்னு சொன்ன. உன்னை நம்பி நான் என் ஆளுக்கு போன் பண்ணிருந்தானா என்னடி ஆகுறது? ஐயோ, இவ வேற கோவப்படுறாளே, நான் இப்ப என்ன பண்றது? இங்க என்னடா இவ முறைக்கிறா, இவர் என்னடனா ஐயோ, அவ முறைக்கிறது கூட தாங்கிக்கலாம், ஆனா இவர் அடிக்கிறதும் பிடிக்கிறதும் பேசுறதும் அம்மம்மா அது தாங்க முடியலையே. ஜெனிமா சாரிடி, இவர் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல, வந்துட்டாரா? அதான் நம்ம நாளையில இருந்து பஸ்ல ஒண்ணா போலாம். என்னது நாளைக்கு வரியா? எடு செருப்பண்ணாய அடியை என் கண்ணு முன்னாடி நிக்காது, ஓடிடு. ஐயோ பாவம் என் குல்ஃபி. ஜெனிமா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இப்படிலாம் பேசலாமாடி, தப்பு இல்ல. என்னது தப்பு இல்ல உப்பு இல்லன்னு? அவள இன்னைக்கு உன் ஆள் கூட இருக்கேன்னு விட்டுட்டு போறேன், நீ நாளைக்கு தனியா தானே சிக்குவ, அப்ப இருக்குடி உனக்கு. ஏதோ இன்னைக்கு உன் ஆள் வந்துட்டாரேன்னு போனா போட்டேன்னு விடுறேன்டி. என்ன சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னு தெரியல, பாரு, எனக்காவது முன்னாடி சிரிச்சு நீ பாத்திருக்கேன், இன்னைக்கு பாரு எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறேன்னு. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. யாராவது உன்னை திட்டினாங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுலயும் உன் ஃப்ரெண்டு உனக்கு கழுவி ஊத்துறதை பார்க்கும்போது இன்னும் செம்ம ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இவன் இன்னும் குல்ஃபி கிட்ட பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு நான் பேசிட்டு போனதுக்கு இவன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான்னு நினைச்சேன், இப்ப நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் நீலாமசம் இவனு. என்ன சிரிப்ப காணும், முக ரியாக்ஷனே மாறி போச்சு. என்ன ஒருத்தி திட்டினா கழுவி ஊத்துனா அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்ப பாருங்க சார், உங்களை எப்படி காண்டேத்துறேன்னு. விக்ரம் சார், சொல்லுங்க. உங்களை தான் சார் எதிர்பார்த்துட்டே இருந்தேன்னா அப்புறம் கிளம்பிட்டேன் சார், சாரி சார். சொல்லுங்க சார். என்ன வெறுப்பாடிட்டு அது இல்லை மிஸ், ஃபேக்கல்டி எக்ஸாம் வருதுல்ல, பிரின்சிபால் மேக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்களும் நானும் தானே ரெடி பண்ணுவோம். இந்த வாட்டி நீங்க எதுவுமே சொல்லல, அதான் என்ன எதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆமால சார், ஆமா சார், சாரி சார், நான் மறந்துட்டேன். எப்போ நீங்களும் நானும் சேர்ந்து தானே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவோம்,
பண்ணிடலாம் சார். 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிடுவோம் சார். மோளே ஒன்று குல்ஃபி, ரொம்ப டைம் ஆகுது குல்ஃபி, கிளம்பலாமா? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், கிளம்பலாம். சார் என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை எடுங்க சார். ஏய் என்ன டைம் ஆகுது, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்ப, கிளம்பலாம் வாடி. உன் காலடி என்றாவெல்லாம் ஒலிக்கும் ஒலிக்கும் இதயம் துடிக்கும் அழகி. அவ எங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்னை வச்சுதான் அவங்க 2 பேரும் சேருவாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா நான் துணையா இருப்பேங்க. என்னைக்குமே நான் நீலாவுக்கு வினையா இருக்க மாட்டேன். தேங்க்ஸ் சார். நான் கூட எங்க அவர் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்களோன்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கும் அதான் ஆசை, நீலா சந்தோஷமாக இருக்கணும். அவரை பார்த்தாலும் நல்ல டைப்பாக தான் சார் தெரியுது. அவர் அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணாரோ பண்ணலையோ, ஆனால் இப்போ அவளை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. அவரோட கேரிங் நல்லாவே தெரியுது சார். ஆமாம் ஜெனி, நானும் நோட் பண்ணேன். நான் நிலா கிட்ட பேசினாலே அவர் ரொம்ப பொசஸ் ஆகுறாரு. ஓகே, அதை வச்சாவது நிலாவை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாருண்ணா, அது எனக்கு போதும். என் நிலா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சாரி, அவர் நிலா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். செமையா இருக்கு. அர்ஜுன், அர்ஜுன், ஐ லவ் யூடா. ஐயோ போச்சே, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நல்ல முக்கிய காரணமா இருக்கு. இவன் மட்டும் இப்ப என் பக்கம் திரும்பணும், அவனை எனக்கு செருப்படி நிச்சயம். அர்ஜுன் என்னடா லவ் யூ சொல்றேன், எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துருக்க. ஐ லவ் யூ அமுல் பேபி, அமுல் பேபி. பதிலுக்கு நீயும் ஐ டூ லவ் யூ குல்ஃபின்னு சொல்லணும். சொல்லுடா. ஐயோ அத்தை இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, சிஸ்டரோட நிலைமையை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஹாய் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர்ஸ், நேற்றுக்கு நிறைய பேர் பர்த்டே விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னால் சொல்ல முடியல. ஐம் ரியலி சாரி. நேற்றுக்கு இல்லை முந்தா நேற்றுக்கு சொல்லியிருந்தீங்க, என்னால் சொல்ல முடியல. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஹாஸ்பிட்டலும் வீடுமா போயிட்டு இருக்கோமா, அதனால் என்னால் கம்ஃபர்டபுளாக வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோவே அங்கங்கே கிடைக்கிற கேப்பில் எடுத்து உங்களுக்கு நேற்று நான் போஸ்ட் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் எனக்குன்னு நினச்சிட்டீங்க, என்னாச்சுக்கா என்னாச்சுக்கான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு எதுவும் இல்லைம்மா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எங்கள் தம்பி ஒய்ஃப்க்கு பாப்பா பிறந்திருக்குன்னு. அதனால தான், அதுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்னால் வீடியோஸ் வந்து சரியாக கொடுக்க முடியலை. அதே மாதிரி இனி வர நாட்கள்லையும் அப்படிதான், ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்ணாமூச்சியும் கெட்டி மேளமும் என்னால் ரெகுலராக கொடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? நிறைய பேர் டெய்லியும் கண்ணாமூச்சியும் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியலம்மா, இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன், ஓகேங்களா? என்னால் டெய்லியும் வீடியோ வந்து மேக் பண்ண முடியலம்மா, ஏன்னா நான் வெளியிலயும் லாங் போயிட்டு வந்து வீடியோ மேக் பண்ணதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பசங்களுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு, அதனால இந்த ஒரு 10 days மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ணாமூச்சி ஒன்றை விட்டு ஒரு நாள் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி மேளமும் ஆகட்டும் கண்ணாமூச்சி ஆகட்டும், டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் போட முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேம்மா? பர்த்டே விஷ் சொல்லிடுவோமா? முந்தா நேற்று நம்ம ஸ்னேகா சிஸ்டர் அவங்களுடைய பிரதர் இளங்கோ ப்ரோவுக்கு பர்த்டே சொல்லியிருந்தாங்க. சாரி ஸ்னேகா சிஸ்டர், என்னால் விஷ் பண்ண முடியல. நான் என்னோட சுச்சுவேஷன் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ரியலி சாரி, அன்றைக்கி என்னால் விஷ் பண்ண முடியல. அதுக்காக பிலேட்டட் விஷயம் தான் இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளங்கோ ப்ரோ. இளங்கோ ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரமாதேவி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள், 24வது கல்யாண நாளாமா, அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ரமாதேவி சிஸ்டர். பாலமுருகன் ப்ரோ, சிஸ்டர் உங்க சன்ஸ் விக்கி விமல் அவங்களுடைய விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ண சொல்லிருக்காங்க. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ரமாதேவி சிஸ்டர், பாலமுருகன் ப்ரோ. ரமாதேவி சிஸ்டர், பாலமுருகன் ப்ரோ, விக்கி கண்ணா, விமல் கண்ணா, நீங்க எல்லாரும் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். அதே மாதிரி தேவி சிஸ்டர், பாலமுருகன் ப்ரோ, உங்களோட விஷயம் எங்களுக்கு எப்பவும் வேணும். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய சிஸ்டர் சரிதா சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரிதா சிஸ்டர். சரிதா டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியாமா, விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள் முத்து ப்ரோ, யமுனா தேவி சிஸ்டர். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி முத்து ப்ரோ, யமுனா தேவி சிஸ்டர். முத்து ப்ரோ, யமுனா தேவி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்.
ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் டைமிங் கம்மியாக கொடுத்தேன்னா 2 வீடியோமே கொடுத்துருவேன். இது 20 to 30 minutes 30 மேலும் இது 20 minutes அப்படின்னு கொடுத்தேன்னா கண்டிப்பாக 2 வீடியோமே ஒரு நாளைக்கு 2 வீடியோமே கண்டிப்பாக போட்டுருவேன். ஆனால் நீங்கள் டைமிங்கும் அதிகமாக வேணும், 2 வீடியோவும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது என்னால் முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்துருச்சு. ஸோ எக்ஸாமுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களையும் பார்க்கணும் இல்லையா? அவங்களையும் பார்க்கணுங்கிறத விட அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ இதெல்லாம் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த எக்ஸாம் முடிஞ்சு லீவெல்லாம் முடிஞ்சு அப்புறம் எப்போ போல ரெகுலராக வீடியோஸ் வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ தர பார்க்குறேன். முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே டியர்ஸ்? டியர்ஸ், அப்புறம் நான் இன்னும் கண்ணாமூச்சி இது வரைக்கும் மேக் பண்ண ஆரம்பிக்கல. இனிமே தான் வீடியோவே எடுக்க போறேன். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்றேன். டைமிங் கம்மியாவது கொடுத்து போட ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு கண்ணாமூச்சி வரும், ஓகேவா? ஓகே டியர்ஸ், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிடுங்க டியர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், பை. பாய் டியர்ஸ்.